ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம ஆன்மீக பதிவு யூடியூப் சேனலில் பல பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதத்தில் சிறப்புகள் மற்றும் அந்த மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மற்றும் முக்கியமான 3 விஷயங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்கழி மாதம் பொதுவாக தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சூரிய பகவான், வியாழன் பகவானுடைய வீட்ல சஞ்சரிக்கின்ற அந்த மாதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவர்களுக்கு விடியற்காலை நேரம். நமக்கு அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுபோல தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது மார்கழி மாதம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு கிருஷ்ண பகவான். என்ன சொல்றாரு? "மாதங்கள்ல நான் மார்கழி" அப்படின்னு சொல்றாரு. "நான் மாதங்கள்ல மார்கழியா இருக்கின்றேன்" அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்கழி மாதம் ஒரு நாளாவது நம்ம அதிகாலையில எழுந்து குளித்துவிட்டு, நம் வீட்டுக்கு அருகில் இருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று, அங்க நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனை, இதெல்லாம் நம்ம கண்ணால பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு பல கோடி புண்ணியம் கிட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதத்துல இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே. இறைவனை மனதார வேண்டி அவனிடம் கஷ்டங்களை சொல்லி வழிபட சிறந்த மாதம் அப்படின்னு எதுன்னு பார்த்தா இந்த மார்கழி மாதம் என்று சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. ஏனென்றால் இந்த இறைவனை வழிபடக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். நிறைய பேர் சொல்றாங்க இது பீடை மாதம் அப்படின்னு சொல்றாங்க. இது பீடை மாதம் இல்லை, பீடு மாதம். பீடு மாதம் அப்படின்னா உயர்ந்த மாதம், மாதங்களிலே உயர்ந்த மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துல என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதத்தில் புது வீடு கட்டி குடி போகக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, புதிய ஒரு தொழில் தொடங்குதல் கூடாது, இரவு நேரங்கள்ல கோலம் போடக்கூடாது, ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. இதெல்லாம் இந்த மார்கழி மாதத்துல செய்யக்கூடாத ஒன்று. நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துல அனைத்து தெய்வங்களையும் வழிபாடு செய்யலாம். மார்கழி மாதத்துல புதுசா ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா வாங்கலாம். கார் வாங்கலாமா? வாங்கலாம். 2 வீலர் வாங்கலாமா? வாங்கலாம். அதெல்லாம் வாங்கலாம். சீமந்தம் செய்யலாம். வளைகாப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது செய்யலாம். பொதுவாகவே இது எல்லாமே எல்லாத்துக்குமே பொருந்துமானா? பொருந்தாது. ஆனா, இந்த மாதிரி கடைப்பிடித்தால் நமக்கு நல்லது என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துவிட்டு போனார்கள். இந்த மாதங்கள் இந்த தன்மையோடு இருக்கும். அதாவது மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையோடு இருக்கும். அது மாரி இந்த மார்கழி மாதம் ஒரு தன்மையோடு இருக்கும். அதனால நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம். தெய்வ சிந்தனை நிறைந்த மாதம். மிக உயர்ந்த மாதம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மாதத்துல நல்ல சிந்தனை, நல்ல மன ஆரோக்கியம் போன்றவை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மார்கழி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய முக்கிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்கழி மாதத்தில் நம் வீட்டின் அருகில் உள்ள சிவன் கோயில்களுக்கு நம்மால முடிந்த அளவு, சிவன் கோயில் மட்டுமல்ல, பெருமாள் கோயில், முருகன் கோயில், விநாயகர் கோயில், சின்ன கோயில்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து காலையில நடைபெறக்கூடிய அந்த தனுர் மாத அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்க. அபிஷேகத்துக்கு ஏதாவது நம்மளால முடிந்த அளவு செய்யலாம். 2வது அன்னதானம். பொதுவாகவே அன்னதானம் அப்படின்னாலே அது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியது. அதிக நன்மை கொடுக்கக்கூடியது. தானங்களிலே அன்னதானம் சிறந்தது. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் கொடுக்கக்கூடிய அன்னதானம் அப்படிங்கிறது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கும். 3வது வீட்டில் விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்துல வீட்டு வாசல்ல விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது எப்படி ஏற்றணும் அப்படின்னா, அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வீட்டு வாசல்ல மஞ்சள் நீர் கலந்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வாசல்ல சாணியை பிடித்து பிள்ளையாரோ இல்ல மஞ்சளிலோ பிள்ளையார் பிடித்து வைத்து, பூசணி பூ இருந்தா பூசணி பூ வைக்கலாம். இல்லை என்றால் அருகம்புல் வைத்து 2 விளக்கு ஏற்றி வழிபடலாம்.
பிறகு வீட்டிற்குள்ளே விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பான ரொம்ப விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும். காலை நேரத்தில் இதை செய்வது ரொம்ப மிக அதிக விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்து சென்றார்கள். அதற்கு பிறகு காலை நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. அதாவது தியானம் மனக்குழப்பம் நிறைய பேத்துக்கு இந்த காலத்தில் நிறைய பேத்துக்கு மன அமைதி இல்லை, மனக்குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா காலை நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யுங்க. இந்த மார்கழி மாதத்தில் அந்த காலை பொழுதில் ரொம்ப அமைதியாக இருக்கிற அந்த டைமில் நாம் ஒரு தியானம் செய்தோம் அப்படின்னா மன அமைதி, ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ மனசில் ஒரு புத்துணர்ச்சி நமக்கு பிறக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் நீங்கள் எல்லாரும் இதை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா நல்ல விசேஷமான பலனை நமக்கு கொடுக்கும். அன்பு நெஞ்சங்களுக்கு மார்கழி மாதத்தின் சிறப்பு மற்றும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பதிவில் தெரிந்து பார்த்திருப்பீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். இந்த ஆன்மீக பதிவு சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதுவரை உங்களுக்கு வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி வணக்கத்தை கூறி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.